ஓசியா அதிகாரம் 1:7. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு இரக்கத்தை கட்டளையிடுகிறார். அந்த இரக்கம் எப்படிப்பட்டதான இரக்கமாக இருக்கும்னா, அந்த வேதத்துல அந்த நடு பகுதியில நம்ம வாசிக்கிறது போல தேவையில்லாத பிரச்சனைகளின் நிமித்தம் நம்ம வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது இல்லை. தேவனால நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வரப்போகுது. அப்படிப்பட்டதான ஒரு இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு தராங்க. அநேகருடைய ரட்சிப்புக்காக, இல்லை உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பர்சனுடைய ரட்சிப்புக்காக நீங்க ரொம்ப நாட்கள் ஜெபித்துட்டு இருக்கிறீங்க. அநேகருடைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம்ல. எனக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு, நான் கர்த்தருக்குள்ள வந்தேன், நான் இப்படி ஒரு ஸ்டேஜில் போய் இருந்தேன், ஒரு கோமா ஸ்டேஜில் இருந்தேன், இல்லை பல மாதங்கள் எனக்குடைய கைகள் கால்கள் செயலிழந்து போச்சு, அதுக்கப்புறம் நான் ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். இப்படி நம்ம அநேக சாட்சிகள் கேட்டிருப்போம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இரக்கத்தை தராங்க. அவங்கள விடைக்கும் துன்மார்க்க குணமுள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம். இல்லை உங்கள் வாழ்க்கையில் சில ரட்சிப்பு, சில வகைகளில் இருந்து ஒரு விடுதலை, இவைகளுக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம். கர்த்தர் நம்ம மேலே ஒரு இரக்கத்தை பாராட்டுகிறார். அந்த நபரின் மேலே ஒரு இரக்கத்தை பாராட்டுகிறார். ஒருவேளை அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆயிதான் அவங்க ரட்சிப்புக்குள்ள வர்றதாக இருக்குமானா, அவங்கள் அது நிமித்தம், அந்த பாதை நிமித்தம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா? இப்போ ஒருத்தவங்க அப்படியே பெட்ல கிடக்குறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ அது உங்களால் இன்னும் தாங்கி கொள்ள முடியாது. அதனால ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, நான் உன் மேல ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறேன். அந்த இரக்கம் எப்படின்னா, ஏதாவது பண்ணிதான் அந்த நபரை இல்லை உன் வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பை விடுதலைய இல்லை, என்னால ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. என்னுடைய கிரியையை நீங்க பார்க்க போறீங்க, என்னுடைய செயலை நீ பார்க்க போற, உன் வாழ்க்கையில நான் அதை காண்பிக்க போகிறேன். அப்படிப்பட்டதான ஒரு இரக்கத்தை இந்த நாள்ல நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. இவ்வளோ நல்ல தகப்பன் பாருங்க. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட இன்னும் என் பிள்ளைய நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா ஒரு வித்தியாசமான ஒரு கிரியையை, இதுவரைக்கும் யாருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்திராத ஒரு கிரியையை உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிப்புக்காக ஜெபித்துட்டு இருக்கிற அந்த நபரோட வாழ்க்கையில ஏசப்பா செய்ய போறாங்க. சீக்கிரத்தில் நம்ம அதை பார்க்க போகிறோம். இது எப்படி நடந்ததுன்னு நீங்கள் எவ்வளவு யோசிச்சாலும் உங்களுடைய இருதயத்துக்கோ உங்களுடைய மைண்டுக்கோ அது வராத மாதிரியான ஒரு கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றின்னு சொல்லலாம். நீங்கள் சோர்வோடு இருந்திருக்கலாம், இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு நீங்கள் ஏக்கத்தோட, ஒரு கவலையோட, ஒரு பாரத்தோட, கண்ணீரோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா இந்த வார்த்தையை தந்து நம்மளை தேற்றிட்டு வராங்க. இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி. என் மேலே நீங்கள் பாராட்டுகிற இந்த இரக்கத்திற்காக நன்றின்னு சொல்லலாம். நான் நல்லவெல்லாம் இல்லைப்பா, நன்மைன்னு சொல்ல, நீதின்னு சொல்ல என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது. ஆனாலும் கிருபையாய் எனக்கு நீங்கள் பாராட்டின இந்த இரக்கத்துக்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நீங்கள் நன்றி சொல்லும் போதே அந்த இருதயத்திலிருந்து நான் இதுக்கு தகுதி இல்லை, ஆனாலும் என் அப்பா எனக்கு செய்கிறாங்க, அப்படி ஒரு இருதயம் நமக்கு வேணும். நான் இவ்வளோ நாள் தாங்கிட்டு இருந்தேன், நான் இவ்வளோ நாள் சகிச்சிட்டு இருந்தேன், அதனால இது நடக்குது அப்படி இல்லை. ஏசப்பாவோட உதவி இல்லாமல் நம்மளால் நிற்க முடியாது. ஏசப்பாவோட உதவி இல்லாமல் நம்மளால் சகிக்க முடியாது. ஏசப்பாவோட உதவி இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நிற்கிறேன் அப்படின்னா உங்கள் கிருபாப்பா, உங்கள் கிருபையை தந்து என்னை நிற்க வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு கூட என் மேலே நீங்கள் இரக்கம் பாராட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த வார்த்தைக்காக நன்றி. தகுதி இல்லாத எனக்கு என்னை தகுதிப்படுத்தி உங்கள் ரத்தத்தால் என் பாவங்களை கழுவி என் மேலே நீங்கள் வைக்கிற இந்த இரக்கத்திற்காக நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எந்த வில்லினாலேயோ பட்டயத்தினாலேயோ யுத்தத்தினாலேயோ குதிரையினாலேயோ குதிரை வீரனாலேயோ இல்லப்பா, தேவனாகிய கர்த்தரால எனக்கு ஒரு ரட்சிப்பு வரும்.
நான் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நபருக்கு ஒரு ரட்சிப்பு வரும், நான் ஜெபிக்கிற இந்த ஃபேமிலிக்கு ஒரு ரட்சிப்பு வரும், இந்த நாட்டுக்கு சுற்றில் இருக்கிற பகுதிக்கு ஒரு ரட்சிப்பு வரும்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் உங்க மேல அமருகிறது, அவருடைய இரக்கம் உங்க மேல அப்படியே மூடுகிறது. அதனால கர்த்தருடைய ஆவியானவர்னால ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. அதை நீங்க பார்க்க போறீங்க. சீக்கிரத்துல ஏசப்பா செய்ய போறாங்க. இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைய இன்னைக்கு அப்படியே தியானிச்சுட்டே இருங்க. நான்லாம் ஒன்றும் இல்லப்பா, நான்லாம் எதுவுமே உங்க உதவி இல்லாம எதுவுமே என்னால செய்ய முடியாது, ஆனா உங்க கிருபையினால நீங்க இம்மட்டும் எனக்கு உதவி செஞ்சுட்டு வரீங்க. என் வாழ்க்கையில நடக்கிற அநேக காரியங்களை தாங்க, சகிக்க, பொறுத்து கொள்ள, பொறுமையா இருக்க, வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போக, இப்படி நிறைய எனக்கு சொல்லி தந்தீங்க, கற்று தந்தீங்க, நடத்திட்டு வரீங்க. உங்களால தான் நான் இப்படி இருக்கிறேன். இந்த நாள்ல எனக்கு நீங்க பாராட்டின இந்த வார்த்தைக்காக, இந்த இரக்கத்திற்காக நன்றியப்பா அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருக்க போறோம். கர்த்தருடைய ரட்சிப்பு உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நபரின் மேல, ஆத்தும பாரம் உடைய யாருக்காக எல்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த நபர்கள் மேல, உங்களை சுற்றில் இருக்கிற பகுதிகள், அந்த தெருவுல, அந்த தேசத்துல ஒரு ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்க. கண்ணீரோடு விதைத்த நீங்க கம்பீரமாய் அறுப்பீங்க. கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு. அந்த பெரிய திட்டத்திற்காக ஏசப்பா உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால இன்னும் அதிகமா ஜெபிக்கலாம், இன்னும் சகிக்க வேண்டியதை சகிக்கலாம், பொறுமையா இருக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம பார்க்க போறோம். அவர் ரட்சிக்கிற அந்த காரியம், அவருடைய ரட்சிப்பு எப்படி இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்ம கேள்விப்பட்ட அநேக காரியங்கள் நம்மளுடைய கண்கள் பார்க்க போகிறது. அநேகருடைய சாட்சிகளை கேள்விப்பட்டு, என் கணவருக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் வராதா, என் மனைவிக்குள்ள ஒரு மாற்றம் வராதா, என் பிள்ளைகளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வராதான்னு ஏக்கத்தோட கேட்டீங்கல்ல, நீங்க கேட்ட அதை விடைக்கும் மேலான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்க கண்ணீருக்கு பதில், உங்க ஜெபத்திற்கு பதில் சீக்கிரத்துல வரப்போகுதுங்க. ஏன் அப்படின்னா அவருடைய இரக்கத்தை உங்க மேல வைக்கிறாங்க. ஏசப்பா நம்ம மேல வைத்த இந்த இரக்கத்திற்கு நன்றி உள்ளவர்களாக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். ஏசப்பாவுடைய சித்தத்தை மட்டுமே செய்யலாம். பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில செய்வாங்க. சீக்கிரத்துல நம்ம பார்க்க போறோம். ஆமென். Have a blessed day. God bless you.